டாபிக் வந்து நமக்கு என்னது ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி. ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி அப்படின்னா என்ன? இப்போ ஐசோட்ரோபி அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டல்ஸில் அதாவது கன்ஸ்டன்ஸ் ஆஃப் அயான் யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே அனிசோட்ரோபி அப்படின்னா என்னன்னா, the constituents of ion different in different direction, different in different direction அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அனிசோட்ரோபி அது என்ன சார் யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு இப்போ நான் சொன்னாலே ஐசோட்ரோபி அப்படின்னா என்னது டிஃப்ரெண்ட் அதாவது யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அனிசோட்ரோபினா டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அல்லது நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன். சரி, இப்போ இதை நம்ம எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட பிசிக்கல் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பி டைரக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏ டைரக்ஷனில் பாருங்கள், நமக்கு பார்ட்டிகல் ஒரு ஒயிட் டாட்டு, ஒரு க்ளோஸ் டாட்டு, ஒரு ஒயிட் டாட்டு, ஒரு க்ளோஸ் டாட்டு, ஒரு ஒயிட் டாட்டு, ஒரு பிளாக் டாட், இப்படி நமக்கு ஆர்டராக இருக்குங்களா? கீழே பாருங்கள், ஒரு ஒயிட்டு பிளாக், ஒயிட்டு பிளாக், ஒயிட்டு பிளாக், இப்படி ஆர்டராக இருக்குது. அதே பி டைரக்ஷன்லையும் பாருங்கள், ஒரே சைடு ஒயிட்டு, ஒரே சைடு பிளாக்கு, இப்படி நமக்கு ஆர்டராக இருக்கா? இப்போ நமக்கு உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பி டைரக்ஷன் இருக்கும், இது ஏ டைரக்ஷன் இருக்கும், புரியுதுங்களா? அது நம்ம டைரக்ஷன் எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்கான், பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது இங்கே டைரக்ஷன் அப்படின்னா டைரக்ஷன் கிடையாது, பிசிக்கல் கேரக்டர். அதாவது யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் எடுத்து எந்த சுச்சுவேஷனில் வச்சாலும் அதுக்கு ஒரே மாதிரியான பிசிக்கல் ஐடென்டிக்கல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், அடுத்தது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இந்த மாதிரி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இந்த மாதிரியான இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலுக்கும் இன்னொரு கிறிஸ்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ எல்லா பிசிக்கல் கண்டிஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோட்ரோபின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம அமார்பஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், அமார்பஸ் சாலிட்ஸ். அப்போ அமார்பஸ் ஐசோட்ரோபிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, அமார்பஸ் சாலிட்ஸு. இந்த அமார்பஸ் சாலிட்ஸ் தான் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா அனிசோட்ரோபி. இப்போ இந்த அனிசோட்ரோபிக் டயக்ராம் பாருங்கள். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏ டைரக்ஷன், பி டைரக்ஷன் வச்சுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அனிசோட்ரோபி அப்படின்னா அதாவது டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அதாவது நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் டைரக்ஷன் சொன்னேன். இப்போ பாருங்கள், இது ஏ டைரக்ஷன், இது பி டைரக்ஷன். ஏ டைரக்ஷனில் பாருங்கள் ரெண்டு அதாவது பிளாக் டாட் இருக்குது, அதாவது இது பார்ட்டிகல் கன்ஸ்டன்ஸ், ஆட்டமோ அயானோ மாலிகுலோ எது வேணாலும் இருக்கலாம். பாருங்கள், இப்போ இது என்னது, இப்போ இந்த டாட்டாக இருக்கிறது அயான் வச்சுங்க, இது மாலிகுலோ ஒரு பார்ட்டிகல் அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள் ரெண்டு பிளாக் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் டாட்டு, அப்புறம் வந்து
ஒரு ஒயிட் டாட் மேலே இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு, அப்புறம் என்ன வரணும் பிளாக் வரணும், ஆனால் ஒயிட்டே இருக்குது. அப்புறம் பிளாக் இருக்குது. இப்போ இது என்னது இந்த ஏ டைரக்ஷனில் நமக்கு ப்ராப்பராக இல்லை. தென் பி டைரக்ஷனில் பாருங்கள் 2 ஒயிட்டு ஒரு பிளாக்கு அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஒயிட்டு பிளாக்கு ஒயிட்டு. அப்போ இப்படி நமக்கு யூனிஃபார்மாக இல்லை. அப்போ என்னது இதுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கேரக்டர் தான் இருக்கும். இப்போ இதே ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸு எலக்ட்ரிக்கல் கான்டக்டிவிட்டி ஒரு ட்ரூ சாலிட்ஸ், அதாவது அனிசோட்ரோபிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. எல்லா கிறிஸ்டல்ஸுக்கும் ஒரே மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்டாக இருக்கும். அப்போ சோடியம் குளோரைடுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரெப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு காம்பவுண்டுக்கு இன்னொரு கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்கும். அப்போ இது வந்து யூனிஃபார்மாக இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும். அப்போ இதுதான் ஐசோட்ரோபி அனிசோட்ரோபிங்கிறது. இது ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தான், படிச்சுக்கலாம். தென் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th டாபிக் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸோட கிளாசிஃபிகேஷன். கிறிஸ்டலின் சாலிட்ஸோட கிளாசிஃபிகேஷன். கிறிஸ்டலின் சாலிட்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எத்தனை கேட்டகரியாக பிரிக்கலாம், 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். என்னென்ன அயானிக் கிறிஸ்டல்ஸ், கோவல் கிறிஸ்டல்ஸ், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அண்டு அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படின்னு. இப்போ அதில் அட்டாமிக் சாலிட்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷனோட ஓவர். பட் நம்ம பார்க்க போகிறது 4 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அயானிக் கிறிஸ்டல்ஸ் பார்க்க போகிறோம். அயானிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எதால் கன்ஸ்டியூட் ஆகிருக்கும் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயனால் கன்ஸ்டியூட் ஆகிருந்தா, ஸோ தட் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இஸ் அயானிக் கிறிஸ்டல்ஸ். These ionic crystals are held together by strong electrostatic force. Strong electrostatic attractive force. Attractive force அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் யார் பிடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் கூலும்பிக் ஃபோர்ஸ். கூலும்பிக் ஃபோர்ஸ். கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். புக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும், இதை கூலும்பிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கன்ஸ்டன்ஸ் ஆஃப் அயான் இன் அயானிக் கிறிஸ்டல்ஸ் டு ஹோல்ட் டுகெதர் ஸ்ட்ராங்லி held together by strong electrostatic attractive force or Coulombic force. So each positive ion surrounded by the atmosphere of negative ion and vice versa. Vice versa means each negative ion is surrounded by positive ion atmosphere. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடில் Na+ அயானும் Cl- அயானும் கன்ஸ்டியூட் ஆகிருக்கு. இந்த Na+ம் Cl- எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது நம்ம டயக்ராம் போட்டு காட்டுறோம். இப்போ டயக்ராம் பார்க்கலாமா? இந்த டயக்ராம் எப்படி போகிறது சார் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடுறீங்க, இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் அப்படியே அதுக்குள்ளே போட்டாலும் சரி வெளியே போட்டாலும் சரி உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இன்னொரு பாக்ஸும் அப்படியே போடுங்க, ஒரு 3 டைமென்ஷனல் பாக்ஸ் மாதிரி போடணும். 3 பாக்ஸு 1 by 1 ஈவன் கேப்பில் ஈவன் டிஸ்டன்ஸில் போட்டு இந்த 4 கார்னர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. தென் இந்த லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி சென்டராக ஒரு லைன். இப்போ இந்த எண்டை இந்த பிகினிங்கோட, இந்த சென்டரை இந்த சென்டரோட, இந்த எண்டை இந்த சென்டரோட, அடுத்தது இது இந்த எண்டை இந்த எண்டோட, இந்த சென்டரை இந்த சென்டரோட, இந்த சென்டரை இந்த சென்டரோட. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு இப்போ இதில் சென்டர். இப்போ வந்து நம்ம என்னது ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கலாம். சோடியம் வந்து டாட், இந்த மாதிரி Na+ வந்து இந்த மாதிரி டாட் ஆகும். இந்த மாதிரி ஒயிட் சர்க்கிளை குளோரினாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து என்னது இந்த கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் சோடியம் வந்து சென்டரில் இருக்குது. இப்போ சோடியம் சென்டரில் இருக்குன்னா இதை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும், ஒன்று மேலே ஒரு குளோரின், கீழே ஒரு குளோரின், அடுத்தது லெஃப்டில் ஒரு குளோரின், ரைட்டில் ஒரு குளோரின், தென் ஃப்ரண்டில் ஒரு குளோரின், பேக்கில் ஒரு குளோரின். அப்போ ஒரு சோடியத்தை சுற்றியும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்தம் 1 2 3 4 5 6 ஒரு சோடியத்தை சுற்றி 6 குளோரின் இருக்குது. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் சென்டரில் வந்து அடுத்து சோடியம் வரும், குளோரின் சென்டரில் வந்து அடுத்தடுத்து குளோரின் சென்டரில் வரும். அப்போ ஈச் Na+ ion surrounded by 6 chlorine ion, each chlorine ion surrounded by 6 Na+ ion. So therefore this ionic crystal contain, for example NaCl crystal coordination number is 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல்ஸில் அதாவது நியரஸ்ட் நெய்பரிங் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் அதாவது ஒரு அயான்ஸை சுற்றியும் நியரஸ்ட் நெய்பராக எத்தனை இருக்குது, ஒரு சோடியத்தை சுற்றி 6 குளோரின் இருக்குது, அதே மாதிரி ஒரு குளோரினை சுற்றி 6 எண்ணெய் வரும். இப்போ மீதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்னது, இங்கே வந்து என்னது குளோரினா, இங்கே சோடியம் இருக்கும், இங்கே சோடியம் இருக்கும், இங்கே குளோரினா, இங்கே சோடியம், இங்கே சோடியம், இங்கே வந்து இங்கே குளோரினா, இங்கே சோடியம், இங்கே சோடியம், தென் இங்கே குளோரின்னா இங்கே சோடியம், இங்கே குளோரின்னா இங்கே சோடியம். இப்போ இது போக மீதெல்லாம் குளோரின். தென் மேலே இங்கே சோடியம், இங்கே சோடியம். இப்போ அடுத்தது குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே வந்து சோடியம் ஒன்று வரும். அடுத்தது இங்கே குளோரின் வந்துருச்சு, தென் இங்கே குளோரின் வந்துருச்சு, இங்கே சோடியம் இருக்கா, இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின், இங்கே குளோரின். இதுதான் NaClோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இப்போ என்னது, இது வந்து ஒரு சோடியத்தை 6 குளோரின் வந்து அட்ராக்டிவ், அதாவது கூலிமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ் பண்ணுது. தென் வந்து அதே மாதிரி ஒரு குளோரினை வந்து 6 சோடியம் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸால் ஹோல்டு பண்ணுது. இதுதான் நமக்கு வந்து என்னது அயானிக் கிறிஸ்டல்ஸ். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, இதோட கேரக்டர் பார்க்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ். ஸோ அயானிக் கிறிஸ்டல்ஸுக்கு மட்டும் கேரக்டர் கொஞ்சம் ப்ராடாக வரும். இது ஓல்டு சிலபஸில் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆனது. இப்போ நமக்கு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அயானிக் கிறிஸ்டல்ஸு. அடுத்தது கேரக்டர் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ். இந்த அயானிக் கிறிஸ்டல் இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், NaCl பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த NaClலே பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னா கியூபிக் க்ளோஸ்டு பேக் அப்படின்னு சொல்லுவோம். கியூபிக் க்ளோஸ்டு பேக் அரேஞ்ச்மெண்ட்டில் அது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸில் ஒரு 4 கேரக்டர் இருக்குது. இந்த 4 கேரக்டர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் அயானிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னாவே என்னது ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. நம்மளும் அதை பற்றி சொல்லலாம். பாயிலிங் பாயிண்ட் சொல்லலாம், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டராக சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே சாலிட் ஃபார்மில் இருக்கும்போது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. டு நாட் கண்டக்ட் கரண்ட், அதாவது ஒரு இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். எப்போ அப்படின்னா இன் சாலிட் ஸ்டேட், சாலிட் பொசிஷன், அதாவது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஈச் அயான் ஆர் பிக்ஸ்டு பொசிஷன் இன் தேர் கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்டல்ஸோட ஸ்ட்ரக்சரில் அது வந்து எப்படி இருக்குமா, அதாவது அந்த கன்ஷியன்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து, அதாவது பார்ட்டிக்கல் வந்து அந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் அயானால தான் மேக்கப் ஆயிருக்கு. அப்போ அந்த அயான்ஸ் கன்ஷியன்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அயானை சொல்கிறோம். அந்த அயான் வந்து எப்படி இருக்கும், பிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். பிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னா அயான்ஸ் வேகன்சி அதில் எதுவும் இருக்காது. அதனால் அது இன்சுலேட்டராக தான் பிஹேவ் பண்ணும். ஆனால் இது கரெக்டாக கண்டக்டே பண்ணாதா அப்படின்னா பண்ணும். டூ கண்டக்ட் கரண்ட் எப்போ சார் அப்படின்னு கேட்டால், ஸோ when dissolved
dissolved in water or aqua state or molten state, fusion state. நல்ல molten ஃபார்மில் இருக்கும் போதும் தண்ணியில் கரைச்சிருக்கும் போதும் இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். என்ன அப்போ என்ன ஆகுது சார் அப்படின்னா, இந்த ரெண்டு போத் ஸ்டேட்லையும் இருக்கும்போது அயான்ஸ் வந்து ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும். அயான்ஸில் என்ன இருக்கும்? ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும். இந்த அயான்ஸில் ஃப்ரீ மூமெண்ட் இருக்கிறதுனால இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அடுத்தது 4வது கேரக்டர். இப்போ இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஒன் கேரக்டரு. அப்போ இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் நேச்சர். ஸோ இட் இஸ் ஒன்லி சேஞ்ச் தேர் பொசிஷன் by applying external force in the means of fusion அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அயானிக் கிறிஸ்டல்ஸ் நார்மலாக எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும். அப்போ அயான்ஸ் பார்ட்டிகிள் வந்து தன்னோட பொசிஷனை மாற்றிக்காது. அப்போ அதோட பொசிஷன்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள். அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இது ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் 4 கேரக்டர். நமக்கு ஓல்டு சிலபஸுக்கும் அதில் 7 பாயிண்ட் வேறு மாதிரி கொடுத்துருந்தா, இது நியூ சிலபஸில் இந்த 4 பாயிண்ட் அழகாக கொடுத்துருக்குறேன், படிச்சுங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ அதாவது கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ். கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, த கிறிஸ்டல்ஸ் மேட் அப் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் அயான் ஹோல்டு டுகெதர் பை கோவலன்ட் பாண்ட். திஸ் இஸ் கால்டு கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ். அவ்வளோதான். அதாவது ஒரு கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் வந்து நமக்கு என்னது, அதாவது பார்ட்டிகல்ஸ். இதில் மோஸ்ட்லி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா இதில் எந்த மாதிரியான பார்ட்டிகல் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஐடென்டிக்கல் 3-dimensional நெட்வொர்க் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். 3-dimensional நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட் இதில் தான் வந்து பார்ட்டிகல் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரே மாதிரியான பார்ட்டிகளே வந்து அந்த என்டையர் கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்டால் பைண்ட் ஆகிருக்கும், கோவலன்ட் பாண்டால் ஹோல்டப் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோவலன்ட் கிறிஸ்டல்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் டைமண்ட் சொல்லலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா, மணல், குவாட்ஸ், SiO2 சொல்லலாம். தென் சிலிக்கன் கார்பைடு சொல்லலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இதுக்கும் சம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இப்போ மற்ற கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கெல்லாம் கேரக்டர் சும்மா ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. இதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து புவர் எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டார் அப்படின்னு சொல்லலாம். தெர்மல் கண்டக்டார் அதாவது கரண்ட்டை வந்து கரண்ட்டையும் ஹீட்டையும் ரொம்ப பேடாக தான் இது கண்டக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது வந்து ரொம்ப ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அயன் கிறிஸ்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸும் ஹார்டாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அயானிக் கிறிஸ்டல்ஸுக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம், இதுக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட். அதுவும் ஹார்டு, இதுவும் ஹார்டு, வெரி ஹார்டு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் பிசிக்கல் கண்டிஷனை பொறுத்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இது வந்து ஆல்வேஸ் புவர் எலக்ட்ரிக்கல் அண்டு தெர்மல் கண்டக்டர். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. போடுன்னு தான் சொன்னேன் நான்.